எத்தனை தொகுதியில வெற்றி பெறும்? திமுக வந்து 200 தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு 200 தொகுதி இருக்கு. நிப்பாங்க ஜெயிக்கிறது இல்ல 200 தொகுதி நாங்க வந்து கைப்பற்றோம் அப்படின்னு சொல்லி. திமுகவே 200 தொகுதியில நிக்க முடியாத 26 கட்சி சேர்ந்திருக்கு. அவியல் தயாராயிட்டது, அதிமுக சாம்பார் தயாராயிட்டது. ஆனா தாவேகாவுக்கு வெற்றி உறுதியாகிவிட்டது. இப்ப இந்த மகளிர் உரிமை தொகையெல்லாம் வந்து திமுக இதெல்லாம் காப்பி அடிச்சு தான் செய்யறாங்க. திமுக அடிச்ச வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க 2500 அவங்க 2000 நாங்க அவங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. மகளிர் உரிமை காப்பி அடிக்கிறாங்கிறாங்களே. காப்பி அடிச்சா நீங்க சாப்பிடுவீங்க சோறு, நானும் சோறு சாப்பிடுவேன். அப்ப உங்களை பார்த்து காப்பி அடிச்சு நான் சாப்பிடுறேன்னா மகளிருக்கு கொடுக்கிற உரிமை தொகை நாங்களும் கொடுக்கறோம், அவ்வளவுதான். தொடர்ந்து மாநாடு வந்து திமுக வந்து தொடர்ச்சியா வந்து வருஷ மாநாடா நடத்திட்டு நாளைக்கு வந்து மாநாடு நடத்துறாங்க. அது வந்து பெரும் எழுச்சி இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு எழுச்சி இல்லை. வயாகரா மாத்திரை சாப்பிட்டா கூட வராது. கூட்டணிக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அவங்களும் கூட்டம் நடத்துறாங்க, அவங்களுக்குலாம் எந்த இது கிடையாது. எங்களுக்கு நெருக்கடி ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொல்லி யார் கூட்டணிக்கு வராம இருக்காங்களே எந்த கட்சியுமே. இல்ல கூட்டணிக்கு வர வேண்டிய தேவை எங்களுக்கு இல்ல. ஒரு கட்சியை கூட்டணிக்கு கூப்பிடணும்னா கூட்டணி அமைப்பதற்கு ஒரு குழு எங்க தலைவர் போட்டிருக்கணும். அவர் போடவே இல்லையே. இந்த காங்கிரஸ் வர மாதிரி காங்கிரஸ் வருவதற்கான ஒரு சூழல் கனிந்தது. அதை இன்றைக்கு அவர்கள் அதிகாரத்தை வைத்து தடுத்து விட்டார்கள். இப்ப காங்கிரஸ் ஓட்டெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். தமிழ் மாநில காங்கிரஸ் இந்திய கூட்டணியில சேரக்கூடாது. இந்த தமிழிசை கூப்பிட்டு இருக்காங்க வந்தா தாவேகாவுடைய எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு யாருக்கு தெரியும்? தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் வந்து போயிருக்காரு. அதை பத்தி அவரு இப்ப வந்து பிஜேபிக்கு போயிருக்காரு. ஆமா, ஒரு பெரிய அவர் ஒரு தேசிய பாரம்பரியத்தில் வந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த குடும்பத்தின் பிள்ளை. அவர் ஒரு சனாதன அரசியல் செய்கிற பிஜேபியோட சேர்ந்தது ஒரு பெரிய துரதிருஷ்டம். இதற்கு அவர் வருந்த வேண்டிய நாள் வரும். கமல் கட்சி இல்ல பெண்கள் குலத்திலிருந்து சாதனை புரிந்த பெண்மணிகளை எங்கள் தலைவர் தான் நேற்றைக்கு அவர்களை வரவழைத்து கௌரவித்திருக்கிறார். ஒரு 3 மணி நேரம் நடந்த அந்த விழா தலைவருடைய திரைப்படத்தை பார்க்கும் பொழுது ஏற்படுகிற பரவசமும் தித்திப்பும் அந்த அரங்கில் இருந்த நான் நேற்றைக்கு அனுபவிச்சேன். இன்னைக்கு மகளிருக்கு இழைக்கப்படுகிற கொடுமையை அதிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு பல்வேறு திட்டங்களை நேற்றைக்கு அறிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் தளபதி விஜய் அதிகாரத்திற்கு வந்தால் பெண்கள் முன்னேற்றம் சாத்தியமாகும் என்பதை விட பெண்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் அந்த துறை இருக்குல்ல, பெண்கள் சார்ந்த அந்த துறையை சமூக நலத்துறை என்கிற போர்வையில வைத்து ஒரு காலமாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி அந்த துறையை ஒரு சத்துணவு துறையாகவே மாற்றிவிட்டார்கள். இன்றைக்கு அந்த துறைக்கு நானே பொறுப்பேற்பேன், முதலமைச்சருடைய போர்ட்போலியோ அதுன்னு சொல்லி நேற்று எங்கள் தலைவர் அறிவித்திருக்கிறார். இது தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே இப்படி எந்த தலைவரும் இதுவரைக்கும் அறிவிச்சதில்லை. பெண்கள் சார்ந்த அந்த துறையை அந்த போர்ட்போலியோவை நானே என்னுடைய கண்காணிப்பில் நிர்வகிப்பேன்னு நேற்று சொல்லியிருக்கிறார். அதனால தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெளிச்சம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லோருடைய கண்ணுக்கு தெரிகிறது. எங்களை திட்டமிட்டு அவமதித்து இருட்டடிப்பு செய்தாலும், நதி நடக்க மறுத்தாலும் வெள்ளம் நிற்காது, தேதிகள் கீழ்பட உடன்படாவிட்டாலும் நாளை நடக்கும். இனி அடுத்த தேர்தல் அறிக்கை தான் எங்களை வெற்றி சமவெளிக்கல்ல, அந்த அரியாசனத்தில் அமர வைப்பதற்கு அகரம் அமைத்து தரும் என்ற நம்பிக்கையில தான் என்னை போன்றவர்கள் இயங்கிக் கொண்டு. ஆமா, ஏன் கணக்கு ஊழலில் புழுத்து 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு பேராசிரியரை பணி நியமனம் செய்வதற்கு கேட்கிறார் என்று திமுக தோழர் இடத்தில் சொல்லுகிறார். உயர்கல்வித்துறை பாழாகிவிட்டது. ஏன்னா 12 பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் கிடையாது. கேளுங்க, தமிழ்நாட்டினுடைய வரலாற்று சிறப்பு மிகுந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் கிடையாது.
அந்த பேராசிரியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட பேராசிரியர்களுக்கு சம்பளம் கிடையாது. அதுல உயர்கல்வித்துறையை தமிழ்நாட்டில் பாழாகிவிட்டது. மேலாண்மை செய்கிற அதிகாரம் கவர்னருக்கு இருக்கிறது என்று அவர் ஒரு பேரலல் கவர்மெண்ட், ஒரு போட்டி கவர்மெண்ட் நடத்துறார். அவரே ஒரு டிஃபாக்டோ சீஃப் மினிஸ்டர் மாதிரி நடத்துகிறார். அந்த டிஃபாக்டோ சீஃப் மினிஸ்டர் மாதிரி நடிக்கின்ற ஒரு ஆளுநரை இந்த நாட்டில் உட்கார வைக்கிற யோக்கியதை கூட இன்னைக்கு திமுகவுக்கு இல்லை. உயர்கல்வித்துறை பாழாகிவிட்டது.